உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமுதத்து உணர்வூரி இன்பரச தேவருகி பலகாலும் எந்த உயிர் காதர உற்று அருள்வாயே தம்பிதனக்காகவனத்து அணைவோனே தந்தை வளர்த்தாளருளை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. 80வது அமர்வை வந்து எட்டியிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக சரி. சென்ற அமர்வில் நம்ம வந்து கிங்கரவரது படத்தை பார்த்தோம். தொழில் இருக்க படத்தில் இவங்களெல்லாம் அம்புக்கு இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்து ஒரு கிங்கரர்கள் பிறந்து பண்ணி ஒரு 21 பாட்டில் முடிச்சிருக்கோம். 21 பாட்டில் அப்பாடி இந்த அசோகவனத்தை அழிச்சதுக்கே இவ்வளோ பெரிய இதுவாக சந்தோஷப்பட்டு வர கிங்கரர்கள் வருவதையெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுறது. இன்றைக்கு இந்த இதுவாக சம்புமாரி வதை பண்ணுற ஒரு 51 பாட்டு இருக்கு. முடிக்க அவங்க சந்தோஷம். சரி படிக்க இரவியல் இதுவென முன்பே பரவாயில்ல அதுலேருந்து இல்லை அப்படின்னு அடுத்தது ஆரம்பிச்சுக்கலாம். ஏன் நேரமே கம்மியாக இருக்கும், ஒரு பாட்டை இது பண்ண வேண்டாம். இவன் என நின்றால் இதுவென முதலி எதிர்ந்தார் பவனனின் முடுகி அடர்ந்தார் பகலிரவு உரம் இடைகின்றார் புவனியும் அதையும் விசும்பும் பொறுவரு நகரும் உடன் போர் துவனியில் அதிர விடம் போல் சுடர்விடு படைகள் துறந்தார். இவன் 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 என நின்றார், இது என முதலி எதிர்ந்தார், பவனனின் முடுகி நடந்தார், பகல் இரவுறம் விடைகின்றார், புவனியும் மலையும் விசும்பும் பொறு அரு நகரும் துவனியில் அதிர விஷம் போல் சுடர்விடு படைகள் துறந்தார். அரக்கர்கள் வராங்க, கிங்கரர்கள் வராது. கிங்கர் சைன்யம் வருகிறது. அதாவது இதுதான் அடிகால் சைன்யம், இருக்கிறதுக்குள்ளேயே லோயஸ்ட். அது ஒரு பெரிய பட்டாலாம் அடிதடி எல்லாம் கிராண்டாலாம் பண்ணி வழியெல்லாம் இடிச்சுட்டு குத்திட்டு எல்லாம் வந்தது. இப்போ அசோகவனத்தில் அந்த பக்கத்தில் பார்த்த அனுமாரை நம்ம போன வாரம் பார்த்தோம். அவர் வந்து இதுக்கே இவ்வளோ பெரிய செருக்கு கிடைத்து விட்டதா, இவ்வளோ பெரிய போர் கிடைத்து விட்டதா, அவர் இறங்கி வரார். இந்த பக்கம் கேமரா திரும்புறது. இவன் 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 ஏனென்றார், தோர் வேண்டாம் இது என முதலி நடந்தார். இந்த குரங்கு தான் எல்லாம் அழிச்சுது என்று சொல்லி முதலி எதிர்ந்தார். முற்பட்டு அனுமனை எதிரே சென்றார். பவனனை முடுகி நடந்தார், காற்றை காட்டிலும் வேகமாக நடந்தார்கள். பகல் இரவு உற விடைகின்றார். இந்த பகல் பொழுது இருட்டுவது போல இந்த கூட்டம் அரக்க கூட்டம் சேர்கிறது. பகல் இரவுற விடைகின்றார். புவனியும் பூலோகமும் மலையும் விசும்பும் ஒரு அரு நகரும் உலகம் மலைகள் ஆகாயம் லங்காபுரி எல்லாமே இவருடைய போர் துவனியில் ஒரு சேர எழுகின்ற முழக்கத்தினாலே புவனமும் உலகமும் மலைகளும் ஆகாயமும் லங்கையும் எல்லாம் அதிர விடம்போ சுடர்விடு படைகள் துறந்த விஷம் போல அனலை கக்குவதாக ஆயுதங்களை வீசி எறிய தொடங்கினர். மழைகளும் மறிகடலும் போய் மறை தர முரசம் அறைந்தார், முழைகளின் வாய்கள் திறந்தார், முதுபுகை கதுவம் நீந்தார், வெளியில படவரவின் தோள் பிடருற அடியிடுகின்றார், கழைதொடர் வனமெறி உண்டால் என எரி படைஞர் கலந்தார். மழைகளும் மறிகடலும் தானே, மழைகளும் மறிகடலும் போய் மதமர முரசம் அடைந்தார். மேகங்களும் கடலும் போய் மதமர அவற்றின் செருக்கு இழப்பது போல
பெரிய முரசை ஒலித்தார்கள். மடிந்த அலைகள் அதோட ஷேப் வந்து இப்படி மடிஞ்சிருக்கிற மாதிரி. ஐயோ மறிகடலோ மழை மையோ மறிகடலோ மரகதமோ மழை முகிலோ. முளைகளின் இதழ்கள் திறந்தார். வாயெல்லாம் குகைன்னா அந்த குகையினுடைய உதடு, குகையினுடைய வாய் இவங்களுடைய உதடு. பிற வாய்களை திறந்தார்கள். முது புகை கதுவ முனிந்தார். புகை எழுமாறு சினந்தார்கள். பிழையில பட அரவின் தோல் விடர் உர. ஆதிசேஷன் தூக்கிட்டு இருக்கார். அது மேல உலகம் இருக்கு. அதனுடைய ஆதிசேஷனுடைய தலை தோடு வந்துட்டான். பிழையில பட அரவின் தோல் விடர். பட அரவின் தோல் ஆதிசேஷனுடைய தோல் விடர் உரும்படி. அப்படி இவங்க குதிக்கிற குதியில, இவங்க அடிக்கிற அடியில உலகம் அமுங்கி அவருடைய தலையில் பாரதாமி இருக்கக்கூடிய அவருடைய தலை கீழே இறங்கி தோல் வந்துட்டு அடி இடுகின்றார். இவங்க முதிக்கிற முதியில குதிக்கிறாங்க, அடி போட்டு வர. இவங்கதான் ஒரு எண்ணற்ற வீரர்கள் வந்திருக்காங்க. இதுல வந்து this is just a small portion. கழை தொடர் வனம் எரி உண்டால் என்ன? கழைனா மூங்கில். கழை தொடர் வனம், மூங்கில் வனம் பற்றி எரிவதைப் போல எரி பழனியர் கலந்தார். அந்த மூங்கில் காட்டிலே நெருப்படுவது போல நாலா பக்கத்திலும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அரவனும் அதனை அறிந்தான். அருகினில் அழகின் அமைந்தார். இரவின் உதவு நெடுந்தார். உயர் மரமொரு கை ஏந்தார். உறவரு துணையென அன்றோ உதவிய அதனை உகந்தான். நிறைகடல் கடையும் நெடுந்தாள். மலையென நடுவன் நிமிர்ந்தான். அரவனும் அதனை அறிந்தார். அருகினில் அழகினில் அமைந்தார். இனில் உதவு நெடுந்தார். உயர் மரம் ஒரு கை ஏந்தார். உறவரு துணை என அன்றோ உதவி அதை உகந்தான். நிறைகடல் கடையும் நெடுந்தாள். மலையென நடுவன் நிமிர்ந்தான். என்ன பண்ணார்? நடுவுல அத்தனை பேர் நடுவில் மறக்கப்படுகின்றார். அரவனும் அதனை அறிந்தான். அவர்கள் வருவதை அனுமன் அறிந்தார். அது பக்கத்தில் இருந்த அருகில் அழகின் அமைந்து ஆர் இனின் உதவு நெடுந்தால் உயர் மரம். இவர்களை எல்லாம் கொல்வதற்கு வாகா ஒரு மரம் அழகா பக்கத்தில் இருக்கான். அதை பிடிங்கி எடுத்துட்டார். உயர் மரம் ஒரு கை ஏந்தான், ஒரு கையில தூக்கிட்டார். உறவரு துணை, தனக்கு கிடைத்த பெரிய துணை என்று உதவிய அந்த மரத்தை உவந்தான். நின்ற நிறைகடல் கடையும் நெடுந்தால் மலை மந்திர மலை போல நிறைகடல் கடையும் பால்கடை கடை போல கருங்கடை கடைவதற்காக கையில மத்து. நிறைகடல் கடையும் நெடுந்தால் மலை என நடுவன் நிறைந்தான். இந்த அரக்கர் கூட்டத்துக்கு நடுவில் நிமிர்ந்து நின்றார். நெடுந்தாள் மலை நீண்ட அடியுடைய மந்திரமலை. பருவரை புரைவன மண்தோள் பனிமலை அருவி நெடுங்கால் சொரிவன பலவென மண்தோய் துறைபொரு குருதி சொரிந்தார். ஒருவரை ஒருவர் தொடர்ந்தார். உயர்தலை உடைய உருண்டார். அறுவரை நெறிய விழும் பேர் அசனியும் அசைய அறைந்தான். பருவரை புரைவன மண்தோள் பனிமலை அருவி நெடுங்கால் சொரிவன என பல சிறுவன பல என மண்தோய் துறைதோறும் குருதி சொரிந்தார். ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சாச்சு. பருவரை புரைவன வந்தோ, அவருடைய தோல் மலையிலிருந்து பனிமலை அருவி நெடுங்கால் சொரிவன என பல பல கிளைகளாக ஓடி வருகின்ற அருவி நீரை போல மண் தோய் துறை பொறு குருதி சொரிந்தார். மண்ணிலே வந்து தோய்வதாகிய குருதியை சொரிய தொடங்கினார்கள் வச்சுப்போம். ஒருவரை ஒருவர் தொடர்ந்தார். ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் வந்தாங்க. உயர் தலை உடைய உருண்டார். ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தன் வந்தாங்க.
இதெல்லாம் ரொம்ப குயிக் ஷாட், ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு, தரதரன்னு வந்துட்டு இருக்கு. உயர்தலை உடைய உருண்டார், வராம வந்தா மட்டை உடஞ்சு உருண்டார். அதுவரை நெருங்கிய விழியும் பேர் அசனியும் அசைய அடைந்தார். அவர் எப்படி அடிக்கிறார்னா, மலை மேல இடி விழுந்தா மாதிரி இந்த அரக்கராகிய மலை மேல இடி போல அரைகிறார். அசனியும் அசைய அறைந்தார். அசனியும் அறுவரை நெருங்கிய விழும் பேர் அசனியும் அசைய. பறைபுரை விழிகள் பதிந்தார், படியிடை நெடிது படிந்தார், பெரிபுரை ஈயம் இழந்தார், பிடரோடு தலைகள் பிளந்தார், குழையுயிர் சிதற நெறிந்தார், குடரோடு குருதி குழைந்தார், முறைகுறை படைகள் எறிந்தார், முடையுடன் மதியம் முடிந்தார். என்னது இது மாத்தி படிச்சேன்? இல்ல அவர் என்ன கேக்குறாரு? இல்ல இல்ல, இந்த அசையங்கறத சொல்லிட்டு இருந்த நடுவுல படிச்ச மாதிரி இருந்தது. இல்ல பறைபுரை விழிகள் பதிந்தார், பறைபுரை விழிகள் பதிந்தார். இந்த பறை மிருதம் அந்த மாதிரியான வாத்தியங்களுக்கு நடுவில் ஒரு கருப்பு, அவ்வளவு பெரிய கண்ணு. மிருதங்கத்துக்கெல்லாம் சின்னதா இருக்கும், பறைக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். பறைபுரை இல்லைன்னா பறை சைஸுக்குன்னு வச்சுக்கலாம். பறையோட சைஸுக்கு பறைபுரை விழிகள் பதிந்தார், கண்ணை பிடிக்கி போட்டான். அவ்வளவு பெரிய கண்ணெல்லாம் விழுந்துருக்கு. பழியிடை நெடிது படிந்தார். படிந்தார்னா பறிக்கப்பட்டார் அர்த்தம். பறித்தார்னா இவர் அனுமான், பறிந்தார்னா அவங்க பறிக்கப்பட்டார்கள். பறிக்கப்பட்டார்கள். ஆமா, ரொம்ப அழகான வார்த்தை. பறிந்தார்னா பறிக்கப்பட்டார்னு அர்த்தம். கரெக்ட். பழியிடை நெடிது படிந்தார். தரையில எல்லாம் சாட்டாங்க விழுந்தாங்க. படியிடை நெடிது படிந்தார். பூமியில தரையோட தரையா கிடந்தாங்க. பிறை புரை எயிரும் இழந்தார். பிறை போன்ற அவருடைய பற்கள் எல்லாம் சிதறி விழுந்தன. பிடரோடு தலைகள் பிளந்தார். பிடரையும் தலையும் பிளந்து போயிட்டு. குறை உயிர் சிதற நெறிந்தார். அறகுறையா இருக்கிற உயிர் அதான் வந்திருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள இல்ல நீங்க சொல்லுங்க. அதுக்குள்ள குறை உயிர், அதுல அறகுறை உயிரா இருக்கிறது. அந்த உயிரும் போக நெறிந்தார். குடரோடு குருதி குழைந்தார். குடலும் ரத்தமும் சேராக மாறு தரையோடு தரையாக அடைபட்டார். இது ஒரு பேக். முறைமுறை படைகள் எரிந்தார். இன்னொரு பக்கத்தில் ஆயுதம் எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். முடைவுடன் மரிய முடைவுடல் நாற்றம் வீசுவதாகிய அந்த உடல் மரிய உடைந்து போகும்படி பிளந்து போகும்படி முறிந்தார். தரையில பிளந்து விழுந்தார்கள். உயிர் உடல் பிளந்து விழுந்தார்கள். முடை நாட்டம் உள்ள உடம்புகள் அழியும்படி முறிய பெற்றார்கள். உடையிடை நடுக்கணலின் காய் எனக்கு இந்த ஒரு 36-37 பாட்டு இல்லை. இல்லை அது இன்னும் இது 7 பண்ண இருக்கிறது. புடையிடை விடுகணல் இன்காய் பொறியிடை மயிர்கள் புகைந்தார், தொடையோடு முதுகு துணிந்தார், சுழிபடு குருதி சொரிந்தார், படையிடை ஒடிய நெடுந்தோள் பரிதர வயிறு திறந்தார், இடையிடை மலையின் விழுந்தார், இகழ்புற முருகி எழுந்தார். சந்தம் பாருங்க, சண்டைக்கான சந்தம். புடையோடு விடுகணலின் காய் பொறியிடை மயிர்கள் புகைந்தார், தொடையோடு முதுகு துணிந்தார், சுழிபடு குருதி சொரிந்தார், படையிடை ஒடிய நெடுந்தாள் பரிதர படையிடை ஒடிய நெடுந்தாள் பரிதர வயிறு திறந்தார், இடையிடை மலையின் விழுந்தார், இகழ்புற முடுங்கி எழுந்தார். உடையோடு விடு கடலின் காய் பொறியிடை மயிர்கள் புகைந்தார். இவங்கெல்லாம் உடம்புல கோபத்தினால சூடு ஏறி போய் கோபாக்னி ஜாத்தியா போய் உடம்புல இருக்கிற மயிர்கால் வழியாலாம் புகை வரும். உடையோடு விடு கனலின் காய் அடிக்கிற அடியில புடையோடு அனுமன் அடிக்கின்ற அடியுடனே வெளிப்படுகின்ற நெருப்பில் அந்த சூட்டை வாங்கி இவனுடைய இதுல எப்படி ரியாக்ஷன்னா அந்த இம்பாக்ட் இப்படி டிராவல் ஆகி மயிர்கால் வழியா விழ எல்லாம் புகையா. புடையோடு விடு கனலின் காய் பொறியிடை மயிர்கள் புகைந்தார். மயிர்கால்கள் வழியாக புகை தொடையோடு முதுகு துணிந்தார்.
ஒரு பக்கம் தொட பிளவுபடுறது, ஒரு பக்கம் முதுகு பிளவுபடுகிறது, சுழிபாடு குருதி சொரிந்தார். ரத்த வெள்ளம் ஓடுகிறது, சுழிக்க ஆரம்பித்து விட்டது. படை இடை ஒடிய நெடுந்தோள் பரிதர், அவர்கள் வீசுகின்ற படைக்கலங்கள் பாதி பாதியில முறிஞ்சு போக, அவங்க தோளெல்லாம் உடைஞ்சு போக, வயிறு கிழிந்து வயிறு திறந்தார். படை இடை ஒடிய நெடுந்தோள் பரிதர் வயிறு திறந்தார். இடை இடை மலையில் விழுந்தார். மலைகளைப் போல நடுவில் விழுந்தார். இகல் பொற முடுங்கி எழுந்தார். இதுக்கு போராவேசம் முடியாமல் இன்னும் முடுங்கி எழுந்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். சைனீஸ் வார்ல அப்படிலாம் பண்ணாங்க. முதல்ல 60s வரும்போது முன்னால வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ் கிடையாது, கீழே இந்த சுடாமல் இருக்காங்க. மேலேருந்து வரவன் என்ன பண்றான்னா, முன்னால வரதை பார்த்தா பெரிய சைனியம் வர மாதிரி இருக்கு. ஆனா முன்னால வரவங்கிட்ட தான் வெப்பன் இருக்கு, பின்னால வரவங்கிட்ட வெப்பன் கிடையாது. கீழே செத்து போய் வரணும். சைக்கலாஜிக்கல் தான். அப்படிதான் அதுல வந்து முதல் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த காட்சி ஞாபகம் வருது. புதைபட இருளின் இடைந்தார், கொடியிடை நெடுகு புரண்டார். விதைபடும் உயிரர் விழுந்தார், வெளியோடு விழியும் இழந்தார். கதையோடு முதிரம் அலைந்தார், கதையோடு முதிரம் மலைந்தார். கனைகொடி சிலையர் கலந்தார். உதைபட உரணும் நெறிந்தார், உதரோடு குருதி உருவினார். புதைபட இருளின் இடைந்தார், கொடியிடை நெடுகு புரண்டார். விதைபடும் உயிரர் விழுந்தார், வெளியோடு விழியும் இழந்தார். கதையோடு முதிரம் அலைந்தார், கனைகொடி சிலையர் கலந்தார். உதைபட உரணும் நெறிந்தார், உதரோடு குருதி உமிழ்ந்தார். தாரோடு பட்ட மாதிரி இருக்கு. உதைபட இருளின் விடைகள் திடீர்னு கவனிச்சு அத்தனை தாய் வந்ததுன்னா இதுல தரையோட தரையாக புதை உருமாறு அவங்க இருள அந்த இருள் விளைந்தது. ஒடுகிடை நெடுது புரண்டா. தானே தரையோட புதைபடும். தரையில இருக்கிற புழுதியோட புரண்டாங்க. பொடியிடை புழுதியில நெடுது புரண்டா விழுந்து புரள ஆரம்பிச்சாங்க. இந்த இதுக்கு ஏதாவது நயம் இருக்கான்னு பாருங்க. விதைப்படும் உயிரர் விழுந்தார். அதுல என்ன சொல்லியிருக்காரா பாருங்க. விதைப்படும் உயிரை தெளிப்பது போல உயிர்களை தெளித்து விட்டு பிணங்களாக விழுந்தனர். வேற எதுவும் இல்லை இல்லையா? விதைப்படும் உயிரர் விழுந்தார். விதை தெளிப்பது போல சோழத்தோட உயிர் வந்து விதை போல சிதறி விட்டது. சிதறி விழுவதை போல அந்த இதெல்லாம் விதை வெடிச்சுதான் உள்ளுக்குள்ள இந்த எருக்க செடியில எல்லாம் விதைப்படும் உயிரை உயிர் அப்படி தெரித்து விழ விழியோடு விழியும் விழந்த கூக்குரல் போட்டு கீழே விழாங்க. விழி விழியோடு அந்த விழியும் போச்சு, விழியும் போச்சு. விழியோடு விழியும் இழந்தார். கதையோடு முதிரம் அலைந்தார். கதைகளை தூக்கி கொண்டு அனுமனை அடிப்பதற்காக விரைந்து வந்தார்கள். கனைமொழி சிலையர் கலந்தார். அதோடு வில்லில் இருந்து அம்பு விட்டுக் கொண்டு சில பேர் ஓடி வந்தார்கள். உதைபட உரணும் நெறிந்தார். உத விழுது மார்பு பிளந்து விடுகிறது. உரம், இந்த உரம் அப்படிங்கிறதுக்கு உள்ள மரம் உரன் என்னும் தூட்டியான் ஓரைந்தும் காப்பான். அதுக்கு வந்து உரம்ங்கிறது மனசு, இங்க இருக்கக்கூடிய திடம், மனோதிடம், நெஞ்சு, நெஞ்சுக்குள்ள உரம். உரம்ங்கிறது நேரடியா நெஞ்சு, நெஞ்சில இருக்கிறதுனால உரம். நெஞ்சில் உரமும் அதுதான் உதைபட உரணும் நெறிந்தார். உதரோடு உதரலோட அதாவது இங்க உரணும் நெறிந்தாலும் போது பிசிக்கலா இருக்கிற நெஞ்சு வந்து ஒரு ஆச்சரியமே கிடையாது. அது உள்ள இருக்கிற அந்த உரமும் போச்சு. உதரோடு, அதனால உதரம்
உதரோடுன்னு உதறலோடு உதறலோடு நடுக்கத்தோடு இருக்கு. இங்க உயிரோடுன்னு பாடாது. அது ஒரு பாட்டு. இல்ல உதரோடுன்னு ஒரு பாட்டு. உதரோடு ரொம்ப அழகு. உதரோடு உதாரணம் உதாரணம் அந்த ரகம் வேற. அயலயல் சொல்லு நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த ரகம் வேற, அதனால அது இல்லைன்னு சொல்றாரு. உதரோடு உறுதி உறுதி உண்மைதான் படிக்க. அயலையல் மலையோடு அடைந்தான் அடுபகை அழகை அடைந்தார். வியலிடம் அறைய விரிந்தார் மிசையுலக அடைய விடைந்தார். புயலோடு கடலில் விழுந்தார் புடைபுடை சிதைவோடு சென்றார். உயர்வுற விசையின் எரிந்தான் உடலோடும் உலகு தொடர்ந்தார். அடிக்கிற அடியில நம்ம சினிமா கதாநாயகர்கள் அடிக்கும்போது எல்லாம் மேல ஆகாயத்துல படத்து ஒரு டியூப் லைட் நம்ம அளவுக்கு டியூப் லைட் சொல்றோம், அவர் அளவுக்கு எங்க போறாங்க பாருங்க. அயல் 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 மலையோடு அடைந்தான். பக்கத்துல உள்ள மலைகள் மேல தூக்கி வச்சான். அயல் அயல் மலையோடு அடைந்தான். எல்லாரும் தூக்கி மலை மேல எரிஞ்சான். அடுபகை எரிஞ்சவங்க எங்கன்னா அழகாபுரியில போய் வந்தாங்க. அடுபகை இவளோட பகை. அடுபகை அனுமனுடைய அடுபகை அழகை அடைந்த. அனுமனை அந்த கிங்கரர்கள் என்ன பண்ண இவர் என்ன சொல்லுறாருன்னா அவர்களுக்கு பகைவனாகிய குபேரன் வாழ்கிற அழகாப்பட்டினம் சென்றார்கள். அவர்களுடைய பகைவன் அடுபகை அழகை அடைந்தான். அதாவது அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறது போய் விழுந்தார்கள். எங்க இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. இது லங்கை இங்க இருக்கு, இந்த மூலைன்னா அழகாபுரிங்கிறது இமயத்துக்கு பின்னால் அங்க போய் விழுறாங்க. புயலோடு கடலில் விழுந்தாங்க. இரண்டாவது வியலிடம் மறைய விரிந்தார். வியல்னாக்க அகலமான வியல் உலகு, வியல் உலகு அகலமானது. வியல் இடம் அப்படின்னு சொன்னா ஆகாயம். வியல் இடம் ஆகாயம்லாம் மறைகிற மாதிரி விரிந்தார். மிசை உலக அடைய விடைந்தார். சில பேர் பூமி பூரா மிசை உலகம் ஆகாயம். அங்க இருக்கிற மேலோகம் அடைய விடைந்தார். அந்த இடம் பூராவும் செறிந்து காணப்பட்டார். புயலோடு கடலில் விழுந்தார். உதிர்ந்து விழறார்கள், கடல்ல போய் விழறார்கள். புடை சிதைவோடு சென்றார். சில பேர் 4 பக்கங்களிலும் உடல் சிதைய புடை எல்லா பக்கங்களிலும் சிதைவோடு உடல் சிதைய ஓடினார்கள். உயர்வுற விசையில் எறிந்தார். தூக்கி ஆகாயத்து மேல விட்டு எறிஞ்சார். உடலோடும் விலகு துறந்தார். உடம்போட கைலாசம், உடம்பு போயிட்டு உடலோடு விலகு துறந்தார். கிருஷ்ணனுக்கு சொர்க்கம் கொடுத்த மாதிரி உடலோடும் உண்மைதாக அந்த 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 ஒரு இம்முக்கு தான் அத்தனை இது இல்லை. உடலோடும் உலகு துறந்தார். அதே மாதிரி அந்த முந்தின பாட்டுலயும் உரனும் நெறிந்தான். அங்கேயும் அந்த உம்முதான் அழகு சேர்க்கிறது. பற்றி தாளோடு தோல்பறி தெரிந்த நான் பாரின் இற்ற வெஞ்சிரை வெப்பினமாம் என கிடந்தார். கொற்றவாளிடை கொழுந்தொழில் அறக்கரை அடங்க சுற்றி வீசலில் பம்பரமாம் என சுழந்தார். இதுதான் சொன்னேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு இது பண்ணாங்க. வாளோடைய பற்றி தாளோடு தோல் பறித்து எரிந்தார். இது அழகா இடைந்தார்லாம் இருக்க. எப்படி அழகா இடைந்தார்னா காலை பிடிச்சி தூக்கி எறிகிறான். காலை கொத்தா தூக்கிட்டு ஒண்ணு ரெண்டு ஆளா இல்ல, மொத்தமா பஞ்சா பற்றி தாளோட தோல் பறித்து எரிந்தார். காலை பிடிச்சி தூக்கி அலே வாரில் இட்ட வெஞ்சிரை வெப்பினமாம் என கிடந்தார். எல்லாம் மலை மாறி வந்து விழறாங்க. வாரில் இட்ட வெஞ்சிரை வெப்பினமா, அதாவது இந்திரன் வஜ்ராயுதத்தினால வெட்டி போட்ட மலைகளுடைய ரெக்கை இழந்த மலைகளை போல பாரின் இட்ட வெஞ்சிரை வெப்பினமா, சிறகுகளை இழந்து விழுந்த மலைகளை போல விழுந்தார்கள். கொற்ற வாரிடை கொடுந்தொழில் அறக்கரை அடங்க அத்தனை பேர் மொத்தமா ஒரு பஞ்சா வால்ல சுத்தி பம்பரமாம் என சுழன்றார். அதெல்லாம் மாட்டிக்கிறது.
அந்த மாதிரி வாள்கள் இற்றன இற்றன வரிசை வைர தோள்கள் இற்றன இற்றன சுடர் மொழி சூதம் அது இற்றன இற்றன நகை ஈற்று ஈட்டம் அது இற்றன இற்றன பணிமுறை கடற்கை. வாள்கள் இற்றன இற்றன வரிசை வைர தோள்கள் இற்றன இற்றன சுடர்மொழி சூலம் நாள்கள் இற்றன இற்றன நகை ஈற்று ஈட்டம் தாள்கள் இற்றன இற்றன படைகளை கடற்கை. வா எவ்வளவு வேகமா இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது அந்த சந்த சொல்றது. வாள்கள் அங்கே டசன் கணக்கில் ஆயிரக்கணக்கில் வாழ் உடைந்து விழுகிறது, வில்லு முடிந்து விடுகிறது, வைர தோள்கள் முறிந்து விடுகின்றன, கையில இருக்கிற சூலப்படையெல்லாம் விழுந்து பண்றது. இந்த பல்லு இருக்க அடிக்கிற அடியில அத்தனை பல்லு போடுறது, ராட்சசம் பல்லு போடுறது. அதான் நட்சத்திரம் உதுற மாதிரி, நட்சத்திரம் உதுற மாதிரி எத்தனை பேரை ஒரு குத்துல அத்தனை பேர் வாங்கினா ஒரு 100 பேரை ஒரு அடியில் அடிச்சா நான் கேட்டன இத்தனை நகை எயிற்று ஈட்டம். அத்தனை இவர் வந்து நாடுகளுக்கு ஆயுள் நட்சத்திரம் வந்து இன்னும் அழகா தாழ இட்டன கால் இட்டன படையோட தடகை கையில பிடிச்சிருக்கிற ஆயுதத்தோட கையெல்லாம் தனித்தனியா போய் விடுறது. போர் சீன்ல இந்த மாதிரி இட்டன இட்டன அட்டன அட்டன அந்த மாதிரி சூழம் அட்டன அட்டன சுடமொழி இதுல காரணம் பண்ணதுல சூழம் அட்டன அட்டன சுடமொழி அந்த மாதிரி 4500 பாட்டு யுத்த காலத்துல எவ்வளவு இருக்கு. இதுதான் ஆரம்பம். வந்து கரந்ததை படத்துல வந்து கை பழகினான்னா இத ஷார்பன் பண்ணிக்கிறாங்க. முன்ன பாட்டுல வந்து அந்த வால் ஏன் வந்ததுன்னு யோசிச்சா இந்த பொம்மரத்துக்கு வந்து அந்த இது தேவைப்படுறது அதை சுத்தி இப்படி விட்டாதான் பொம்மரம் சுத்தம், அம்மா இப்படி தூக்கி எதுவும் சுத்த மாட்டாங்க. அதனால அந்த வால் வந்து ஒற்ற வாரிடை கொடுந்தவில் அறக்கரை அடங்க சுற்றி வீசலி பொம்மரம் சுத்துற அதே அந்த இது ப்ராசஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். எவ்வளவு அழகா இருக்கு பொம்பரம். ரொம்பங்கிற ஒரு வார்த்தை காற்றாடி நிறைய தெரித்தவன் ததை தெரித்தனத்து செறி சுடர் கவசம் தெரித்த பைங்கழல் தெரித்தன சிதம்போடு கொதந்தார் தெரித்த பத்மணி தெரித்தன பெரும் பொறி திறங்கள் தெரித்த குண்டதம் தெரித்தன கண்மணி சிதறி. தெரித்த வந்தனை தெரித்தன செறிகளோட கவசம் தெரித்த பைகள் தெரித்தன சிலம்போடு கொலந்தார் தெரித்த பல்மணி தெரித்தன பெரும்பொறி திறங்கள் தெரித்த குண்டலம் தெரித்தன கண்மணி சிதறி. இது வந்து ஒரு PowerPoint ஸ்லைட் மாதிரி இருக்கு. புல்லட் போட்டு என்னென்னலாம் தெரித்தன அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே அழகா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தலையெல்லாம் போய் விழுந்துட்டு இருக்கு. தெரித்த வந்தலை தெரித்தன சுடர் கவசம் மேல அவன் போட்டிருக்கிற கவசம் எல்லாம் தெரிச்சு விழுறது. தெரித்த பைங்கள் அவன் போட்டிருக்கிற கடல் எல்லாம் வீரக்கடல்கள் தெரித்தன தெரித்தன சிலம்போடு குழந்தா அணிந்திருக்கிற சிலம்புகளும் மாலைகளும் ஒன்னா சேர்ந்து தெரித்தன தெரித்த பல்மணி மாலையில் இருக்கிற மணிகள் தெரித்தன தெரித்தன பெருமொழி திரள்கள் நெருப்பு திரள் தெரிஞ்சது. அது இன்னொன்னு சொல்லலாம். வீரப்பட்டம் அதே அணிஞ்சிருப்பாங்க. வீரப்பட்டம் கட்டியிருப்பாங்க. அந்த அதுக்கு பேர் எனக்கு சட்டம் மறந்து போச்சு. இந்த இடத்துக்கு கட்டுறதுக்கு வீரப்பட்டம்னு ஒரு பேர் உண்டு. நான் ஒரு 4-5 இடத்துல பார்த்துருப்பாங்க. ராமன் கட்டியிருந்தான், ராதன் கட்டியிருந்தான், அப்படி பார்த்துருப்பாங்க. சரி சட்டம் ஞாபகம் மாட்டேன். அந்த வீரப்பட்டங்கள் தெரித்து விட அதுலேருந்து மணி தெரித்ததுன்னு சொல்லலாம். தெரித்தன பெருமொழி திறங்கள் நெருப்பு சிதறியது. தெரித்த குண்டலம் காதல இருந்த குண்டலங்கள்லாம் தெரிக்கிறது. கண்மணி சிதறி கண்ட பறை விழிகள் தெரித்தார் பதிந்தார்னு வந்தது. அதுதான் தெரித்த கண்மணி சிதறி.
கண்ணெல்லாம் ஒரு பக்கத்துல செதறி விழுந்துட்டு இருக்கு. உக்க பற்குவை உக்கன துவக்கு எலும்பு உதிரூற்று உக்க முற்கரம் உக்கன முசுண்டிகள் உடைவுற்று உக்க சக்கரம் உக்கன உடல் திறந்து உயிர்கள் உக்க கப்பனம் உக்கன உயர்மணி மகுடம். உக்க பற்குவை உக்கன துவக்கு எலும்பு உக்க முற்கரம் உக்கன முசுண்டிகள் உடைவுற்று உக்க சக்கரம் உக்கன உடல் திறந்து உயிர்கள் உக்க கப்பனம் உக்கன உயர்மணி மகுடம். என்ன இதெல்லாம் இந்த உக்கிறதெல்லாம் உதிர்ந்த பல்குவை உக்க எல்லாம் பல்லெல்லாம் தெரிச்சு விழுந்தது. உக்கன துவக்கு எலும்பு. இதனால்தான் துவக்கம் தப்புன்னு சொல்றது காரணம். துவக்குனா தோல் அர்த்தம். துவக்கு எலும்பு. துவக்கு அப்படின்னா தோல் சிதறி விழுந்தது, எலும்பு உதிர்ந்தது. துவக்கு என்ன சொன்னீங்க? துவக்கு இல்ல அது உதிர்ந்து விழுந்தது இல்ல, துவக்க விழா அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க விழான்னு சொல்லணும். தொடக்க விழான்னு சொல்லணும். அதுக்கு பதிலா துவக்க விழா ஒரு வகையான துவக்குனா தோல்னு பொருள். அப்படியே துவக்க விழான்னு சொல்லுவோம். தொங் அப்படின்னாலும் சம்ஸ்கிருத்துல தோல்னு அர்த்தம். தொங்குனாலும் தோல்னு அர்த்தம், தக்குனாலும் தோல்னு அர்த்தம். துவக்கு எலும்பு உதிர்வுற்று, அவர் தோலும் எலும்பு உதிர்விட்டது. முற்கரம் சம்மட்டி என்ற ஆயுதம் உதிர்விட்டது. முசுண்டி முசுண்டிங்கிற ஆயுதத்துக்கு சட்னிக்கு ஞாபகம் மாட்டேங்குது. அன்னைக்கு சொன்ன நீங்க உடை விட்டுறது. சக்கரம் உலக்கை மாதிரி ஒரு ஆணி மாதிரி இருக்கும். சக்கரம் முக்க சக்கர படைகள். இந்த சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சக்கரம் வருது. மகாபாரதத்துலேயும் இந்த சக்கரம் உண்டு. சக்கரம் ஏந்தியவன் கிருஷ்ணன் மட்டுமே இல்லை. அவர்கிட்ட இருந்து சுதர்சன் சக்கரம். அதுல சக்கர படைகள் ராட்சசன் கிட்ட எல்லாம் இருக்கு. உக்க சக்கரம் உக்கனத்து உடல் திறந்து உயிர்கள், உடம்பெல்லாம் பொழந்து உயிர் போயிட்டே இருக்கு. உக்க கப்பனம் அரிகண்டம்னு சொல்லக்கூடியதாகிய ஆயுதம். இந்த கழுத்தை இருக்கிறது தானே அரிகண்டம் கப்பனம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஞாபகம் வர சமயத்துல, அப்புறம் வராத சமயத்துல எடுத்துக்கணும். உக்க உயிர் கழுத்து இருக்கு. ஓ அப்படியா? யமகண்டம் பாடுகிறோனோ அரிகண்டம் பாடுவேன் அப்படின்னு நான் கலந்துருக்கேன். அந்த கதைக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா இப்போ இதுவாகுங்கன்னு பார்க்குறேன். அதுக்காக தான் அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். உக்க கப்பனும் உக்கன உயர் மணிமகனும் அவருடைய அணிந்திருந்ததாகிய ரத்ன கிரீடங்களாலும் சிதறி விழுந்தன. கால்கள் பதர், கைகள் பதர், தாக்கும் தோல்களால் பதர், சுடர் விஷயால் பதர், தொடரும் தோல்களால் பதர், குத்துவதால் பதர், தம் தம் பதர்களால் பதர், மரங்களினால் பதர் மடிந்தார். எப்படி எல்லாம் இறந்தார்? தாள்களால் பதர், தட கைகளால் பதர். அனுமனுடைய காலால் மிதிப்பட்டு இறந்தவர்கள் பலர். அற வாங்கி இறந்த தட கைகளால் பலர், தாக்கும் தோள்களால் பலர், தோளால தாக்குவதால பலர், சுடர் விழியால் பலர். சும்மா ஒரு பார்வை பார்த்தா போறோம். சுடர் விழியால் பலர், தொடரும் கோள்களால் பலர். இந்த தொடர் கோள்களால் பலருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பற்றிக் கொள்வதால்னு சொல்றாங்க. இருக்க இருக்க பெருகுகின்ற பலத்தால் அப்படிங்கிறது அவருடைய பலம் பெருகின்றே போகுமா எதிரிகளுக்கு எதிரில். தொடரும் கோள்னா தொடர்ந்து போய் பற்றுவது அப்படின்ற ஒரு பொருள். தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருப்பதாக பலத்தினால் பலர், குத்துகளால் பலர், குத்துவதாக, தம் தம் வாள்களால் பலர், அவன் வாழாலே அவனை வெட்டியாச்சு, மரங்களினால் பலர், மரம் கொடி அடிச்சு பலர் பலர் மடிந்தார். ஈர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் இடிப்புண்டு பட்டார், ஏற்கப்பட்டனர் சிலர், சிலர் பிடிப்புண்டு பட்டார், பார்க்கப்பட்டனர் சிலர், சிலர் அடியுண்டு பட்டார், பார்க்கப்பட்டனர் பலர், சிலர் பயமுண்டு பட்டார்.
ஈர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் இடிப்புண்டு பட்டார். பேர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் பிடியுண்டு பட்டார். ஆர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் அடியுண்டு பட்டார். பார்க்கப்பட்டனர் சிலர், சிலர் பயம் உண்டு பட்டார். ஈர்க்க பிடிச்சி இழுத்தார். அந்த இழுப்பில் செத்து போயிடாங்க. சிலர் இடிப்புண்டு பட்டார். சில பேரால குத்தின குத்துல வாங்கின இடியில இறந்தார்கள். பேர்க்கப்பட்டனர் சிலர் பிடிச்சி தூக்கல அதுலயே போயிட்டு ஸ்பாட். சிலர் பிடியுண்டு பண்ணாங்க, பிடிச்ச பிடியே போயிட்டாங்க. இவனை தான் நோய்தீன் போட்டுருதுன்னா ராவணன் நோய்தீன் போட்டுருது. யாருப்பா பிடிச்சாக செத்து போறது. இவன் பிடித்த பிடியில் அவன் செத்து போயிட்டு இருக்காங்க. சிலர் பிடிகுண்டு பட்டார். ஆர்க்கப்பட்டனர் சிலர். ஒரு எழுப்புற குரல் ஓசையில அந்த ஓசையினுடைய இதுலயே இறந்து போனார் பலர். சிலர் வச்சுக்கோ. சிலர் அடிகண்டு பட்டார். பார்க்கப்பட்டனர் சிலர் பார. சிலர் பயம் உண்டு பட்டார். பயந்து போய் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு இங்க வருது. இப்பதான் எனக்கு இதுல பாட்டு வருது. ஓடிக்கொன்றனன் சிலவரை உடல் உடல் தோறும் கூடிக்கொன்றனன் சிலவரை கொடியிடும் மரத்தால் சாடிக்கொன்றனன் சிலவரை பிணம் தோறும் தடவி தேடிக்கொன்றனன் சிலவரை கரங்கு என தீவான். கரங்கென தீவான் காட்டாடி போல தெரிபவனாக என்னவன் ஓடிக்கொன்றனன் சிலவர். சில பேரை ஓடி போய் கொண்டான். உடல் தோறும் கூடிக்கொன்றனன் சிலர். ஒவ்வொரு இருக்கிற இடத்துக்கு போய் அவன் அங்க அடிச்சு கொண்டது. கொடி நெடு மரத்தால் சாடி கொண்டன. கொடிகள் சுற்றி கொண்டு இருக்கின்ற மரங்களை பிடுங்கி அதனால் அடித்துக் கொண்டன சில பேர். ஒவ்வொரு பிணங்களுக்கு நடுவுல எவனாவது போய் பதுங்கிட்டு இருந்தா பிணந்தோறும் தடவி தேடி கொண்டன சில. எவனாவது பணத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சிட்டு இருந்தா அவனை முடிச்சு அடிச்சு கொள்றது. கரங்கென காற்றாடி போல இப்படி எல்லாம் போய் வளர்றாங்க. முட்டினார் பட முட்டினான் முறை முறை முடுகி கிட்டினார் பட கிட்டினான் கிரியன நெருங்கி கட்டினார் பட கட்டினான் கைகளால் மெய்யில் தட்டினார் பட தட்டினான் மலையென தப்புவான். செஞ்சதான் இருக்கு. இது படிச்சிருந்த போது தான் இந்த படம் படிச்சிருந்த போது தான் ஒரு டென்னிஸ் மேட்ச் நடந்தது. அப்போ வந்து ஃபெடரரோட ஒரு மேட்ச். அந்த மேட்ச் பார்க்கும்போது இந்த இந்த வர்ணனை எல்லாம் அதுக்கு பொறுத்தவா எப்போ எழுதுன அந்த பேட்டர்ன் வந்து பொருத்தமா இருக்கு. இந்த போராட்டம் பொருத்தமாக இருக்கு. முட்டினார் பட முட்டினான். கிரிக்கெட் போட சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல அது அப்படியே போகணும். முட்டினார் பட முட்டினான். தன்னை வந்து முட்டினவன முட்டி கொள்ளுது. முடுகி கெட்டினார் பட கிட்டினான். தாங்கிட்ட வேகமா ஓடி போய் அடிச்சான். கிரி என்ன நெருங்கி கட்டினார் பட கட்டினான். மலை மாதிரி வந்து கைகளால கட்டினார். அவர்கள் படுத்தன் கைகளால அது வந்து இவருக்கு வந்து மொத்த கையும் சேர்த்து கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கையில ஒரு 10 ஒரு 100 இந்த மாதிரி நரசிம்மத்தினுடைய இது பார்க்கும்போது அந்த வேகத்தை பார்க்கலாம். கும்பகர்ணன் கிரி என நெருங்கி கட்டினார் பட கட்டினான். கைகளால் மெய்யில் தட்டினார் பட தட்டினான். வந்து மேல அரஞ்ச திருப்பி ஒரு அடி பட கட்டினா மலையினத்தலாம். மலை என்று சொல்லக்கூடிய பேருருவத்தை படைத்தார். இதை ஞாபகம். இப்ப இதை ஞாபகம் வச்சுன்னா பாக்கி எல்லாத்தையும் பொருளிக்கலாம். இதுல இருந்து பிரிச்சுக்கலாம். உரக்கினும் கொல்லும் உணரினும் கொல்லும் மால் விசும்பில் பறக்கினும் கொல்லும் படையினும் கொல்லும் மின் படைக்கை நிறக்கருங்கடல் அரக்கர்கள் நெறிதொரும் பொறிகள் பிறக்க நின்று ஏறி படைகளை தடை கையால் உரக்கினும் கொல்லும். அப்படியே சோர்வுற்று போய் நிலைமை தெரியாம வாங்கி ஒரு சோங்கி போய் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையிலையும் உரக்கினும் கொல்லும்.
அதாவது ஒரு யூ யூஸ் யுவர் கான்சியஸ்னஸ். சோர்வுறுதல் சொல்றோம் இல்லையா, அது உறக்குதல். சோர்வுற்ற நிலையில கொல்றது, உணரினும் கொல்லும். ஈவன் இஃப் யூ ஆர் கான்சியஸ் கொல்லும். மாது செம்பில் பறக்கினும் கொல்லும், ஆகாயத்துல பறந்தாலும் கொல்லும், படரினும் கொல்லும், பூமியில நடந்து வந்தாலும் கொல்லும். மின் படைக்கை நிற கருங்கள் அரக்கர்கள் நெதுரும் பொறிகள் பிறக்க நின்று எரிபடைகளை தடக்கையால் பேய். கருத்த நிறத்தை உடைய அரக்கர்கள் திசைதோறும் இருந்து எரிகின்ற ஆயுதங்கள் எல்லாத்தையும் மொத்தமா அப்படி கையில எடுத்து எல்லாத்தையும் தடக்கையால் பிசை பிறக்க நின்று பொறிகள் பிறக்க. அவன் பொறி பறக்க அவன் ஆயுதங்களை எரிகிறான், எல்லாத்தையும் கையால வாங்கி உடைச்சு போட்டுட்டே இருக்கான். சேரும் வண்டனும் மூளையும் நெருமுமாய் திரிய நீர் சேர் நெடுந்தெரு எல்லாம் நீத்தமாய் நிரம்ப ஆறு போல் வரும் குருதி அவ் அன்மனால் அரைப்புண்டு ஈரில் வாய்தரும் உமிழ்வதே ஒத்தது அவ்விரண்டு. சேரும் மண்டலும் மூளையும் நெடுமுமாய் திணிய நீர் சேர் நெடுந்து தெரியலாம் நீத்தமாய் நிரம்ப ஆறு போல் வரும் குருதி அவ் அனுமனால் அரைப்புண்டு ஈரையில் வாய்தரும் உமிழ்வதே ஒத்தது அவ்விலங்கை. அந்த இடத்துல சேர் ரத்தச்சேர், அதனால உண்டாகக்கூடிய வண்டல், இதெல்லாம் இதுல கலந்து. இதுல என்னன்னா மூளையும் நிலம் கொழுப்பும் மூளையும் அதுல கலந்து தெரு பூர ரத்த வெள்ளமா ஓடிட்டு இருக்கு. நீரு சேர் நெடுந்தெரு எல்லாம் நீத்தமாய் நிரம்ப ரத்த வெள்ளம் தெருவெல்லாம் ஓட ஆறு போல் வரும் குருதி, ஆறு போல பெருகி கொண்டிருக்கின்ற குருதி அனுமனால் அழைப்புண்டு அந்த ரத்த வெள்ளம் கலக்கப்பட்டு பாருங்க. இந்த தெருக்கள் தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போற மாதிரி அவ்வளவு பெரிய தெருக்கள். இந்த தெருக்கள்லாம் நேரா போய் கடல்ல போய் கலக்குறது, கடல்ல போய் சேர்றது. பாண்டிச்சேரி மாதிரி, பாண்டிச்சேரியில எல்லா ரோடும் ஆல் ரோட்ஸ் லீட் டு சீங்கிற மாதிரி அது பே ஆஃப் பெங்கால் ஏதோ இருக்கட்டும். இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா தெரு வழியாகவும் போய் ரத்தம் அவங்க கடல்ல கலந்துருக்கு. லங்கையே பல வாய்களாலே ரத்தத்தை மூழ்வது போல இருந்தது. ஈரையில் வாய்தோறும் உமிழ்வதே ஒத்தது இலங்கை. எல்லை இல்லாத கணக்கட்ட ஈருங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஈருகிட்ட எதிர்மறை பேரச்சுன்னா உடனே டென்டிஸ்ட் தான் ஞாபகம். ஒவ்வொரு அதனுடைய வாயெல்லாம் ரத்தம் போக்கதான். அருமையான கற்பனை. கருது காலினும் கையினும் வாலினும் கட்டி சுருதியே அன்ன மாருதி மரத்திலே துறப்பான் நிறுதல் எந்திரத்து இடுகரும்பு ஆம் என நெறிவார் குருதி சாரி என பாய்வது குறை கடல் கூனி. கூன் அப்படிங்கிறது இது ஏற்கனவே கார்கால பட்டத்தையும் பார்த்துருக்காங்க. கூன்கிறது ஒரு பெரிய கொள்கலம் செக்கு மாதிரி வச்சுக்கலாம். இது நம்மள எந்திரத்தில் போட்டு அரைக்கிறோம். இப்போ உருளையான எந்திரத்தில் போட்டு அரைக்கிறோம். அந்த காலத்தில் செக்கில் போட்டு அரைக்கிறோம். இன்னும் அந்த நாட்டிலெல்லாம் அது இருக்கு அந்த பழக்கம். செக்கு அவர் சொல்றது கரும்பு அரைக்கிறதுக்கு ஒரு செக்கு இருக்கும். அது ஒரு மாடு இருக்கும். டீ ஸ்டால் மாதிரி உட்காந்து சாப்பிடணும். அது பூரி சீர்தி போற வழியில பூரா எல்லாத்தையும் வழி பூரா ஒரு மாடு வெட்டி கரும்பு டீ ஸ்டால் மாதிரி வச்சிருக்கான். அதுல போட்டு தான் அரைக்கிறான். அப்படி கருது காலினும் கையினும் வாலினும் கட்டி, காலில் கையில வாளாயும் கட்டி சுருதியே அந்த வேதத்தை போன்ற நிலை பெற்ற மாருதி மரத்தினை துறப்பான். மரத்தால போட்டு எல்லாத்தையும் அப்படி ஒரு செக்கில் போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்ட
நிறுத அரக்கர்கள் எந்திரத்து இடு கரும்பாம் என நினைவார். ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அறைபடுவார்கள். அப்படி அந்த சமயத்துல கருப்பஞ்சாறு பிடிபட்டு ஓடுவது போல குருதி சாயன பாய்வது குறைகடல் கூன். செக்குல போட்டு ஆடுற மாதிரி ஆட்ட அவனுடைய கருப்பஞ்சாறு பாய்வது போல அந்த குருதி சாரானது பாய்ந்து குறைகடல் தான் கூனாங்க. இல்ல கலா இருக்குல்ல அது போய் விடல கடல் தான் கடல் தான் கடமா இன்னும் கருப்பஞ்சாறு சாப்பிடுறது மாதிரி எடுத்து அரக்கு